இப்போ 8வது மாசத்துக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் வந்து சாகா வரம் வாங்கினாராம். அதனால அந்த 8வது மாதம் ஐயப்பன் கோயிலில் போய் ஸோ அடுத்து நிறை மாத கர்ப்பிணியா 9வது மாசத்துக்கு என்ன பண்ணணும்? 9வது மாதம் நம்ம சொல்லிடலாம். 8வது மாதம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க, அப்படியே ஒரு 9வது மாதம் வருது. இந்த 9வது மாதம் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எத்தனை கிரகம்னு உங்களுக்கு தெரியுங்களா? 9 கிரகங்க. இந்த 9 கிரகங்களும் ஸோ அந்த 10வது மாசத்துல பரிகாரங்கள் ஏதாவது இன்னுமே இருக்கா சார்? அந்த கிருஷ்ணர் தானே தசாவதாரத்தில் வந்து 10. அதனால 10வது மாதம் கிருஷ்ணர் தான் இந்த உலகத்துக்கு ஐயா 7வது மாசத்துக்கு நீங்க சொன்ன இந்த பூசணிக்காய் எக்ஸாம்பிள்லாம் யாருமே சொல்ல முடியாது. அது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார். அது மாதிரி இப்போ 8வது மாசத்துக்கு என்ன விஷயம் இருக்கு அப்படிங்கறத கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த 8வது மாதம் ஒரு ஜாதக கட்டத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆயுள் ஸ்தானம் வந்து 8ஆம் பாவம். என்னதான் நம்ம வயிற்றில் குழந்தை வளர்த்தினாலும் அது நீண்ட ஆயுளோடு 120 வருடம் அந்த நோயில்லாமல் பல்லாண்டு வாழ்ந்து பெருவாழ்வு வாழணுங்கிறதுக்காகத்தான் ஆயுள் ஸ்தானம்னு வச்சாங்க. எனக்கு ஒரு சின்ன கேள்வி. இப்போ நீங்கள் சொல்லும்போது 120 வருடம் சொல்கிறீங்க. எப்போவுமே 100 ஆயுசோட வாழ அப்படி தான் சொல்லுவாங்க. 120னா நம்ம ஆதிகால பரிகார முறைப்படி 120 வயசு தான். அது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் அற்புதமாக கேட்டுட்டீங்க. இந்த 120 வருடம் எதற்காக எப்படி வந்ததுன்னு கேட்டால், சூரியன் திசை 6 வருஷங்க. எல்லாத்துக்கும் இந்த உலகத்துக்கே சூரியன் திசை 6 வருஷம் தான். சந்திரன் திசை 10 வருஷம், செவ்வாய் திசை 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், குரு திசை 16 வருஷம், சனி திசை 19 வருஷம், புதன் திசை 17 வருஷம், கேது திசை 7 வருஷம், சுக்கிர திசை 20 வருஷம். இதை எல்லாம் கவுண்ட் பண்ணி கூட்டினீங்கன்னா கீழே வந்து 120 வருடம் வரும். இதுதான் மொத்த ஆயுள் ஒரு மனிதனுக்கு ஆதி காலத்தில் பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டு. என்னங்கம்மா, இது வந்து அந்த 120 வருஷமும் இந்த குழந்தைக்கு இப்போ உருவான குழந்தை 120 வருஷம் வரைக்கும் அது ஆயுளோட நல்ல விதமாக இந்த இயற்கை சீற்றத்தில் எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த குழந்தை நல்லா உயிரோடு நல்லா திருப்தியாக வாழணுங்கிறதுக்காகத்தான் இறைவன் 120 வருடம்னு படைச்சார். அந்த 120ஐயும் நீங்கள் அந்த சைபரை எடுத்துட்டிங்கன்னா அந்த 12ன்னு வரும். அதையும் கூட்டினீங்கன்னா 3ன்னு வரும். அதுதான் 1 சூரிய 2 சந்திரன் 3 குரு. அதனால தான் குருன்னா குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்குது. எப்படி சரிங்களாம்மா? நீங்கள் கேட்டதுனால இந்த ஒரு கருத்து அற்புதமாக வந்துருச்சு இல்லைங்களா? அப்போ 8ஆம் இடம் ஒரு மனிதனுக்கு ஆயுள் ஸ்தானம். இந்த ஆயுள் ஸ்தானம்ங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் வந்து சாகா வரம் வாங்கினாராம். அதனால் அந்த 8வது மாதம் ஐயப்பன் கோயிலில் போய் கொஞ்சம் சந்தனம் வாங்கி நம்ம சாமிகிட்ட வச்சு நெய்வேத்தியம் பண்ணி ஒரு சகசரநாம பூஜை பண்ணி ஒரு அர்ச்சனை பண்ணி வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நீண்ட ஆயுளை கொடு கடவுளேன்னு சொல்லி ஐயப்பங்கிட்ட போய் மனசார வேண்டி அந்த சந்தனத்தை வாங்கி அவங்க கற்பத்தில் பூசினாலே குழந்தைக்கு பூசினதுக்கு சமமாக. அது சந்தனம் ப்ளஸ் சந்தானம், அதுதான் குழந்தை. ஓ, சந்தான பாக்கியம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. சந்தனம் ப்ளஸ் சந்தானம், காலப்போக்கில் அது சந்தனம். அதனால தான் சந்தனம் என்ன நிறமாக இருக்குதுங்க? மஞ்சள் நிறமாக இருக்குது. அப்போ குரு என்ன நிறம்? அதனால தான் குரு வயிற்றுக்குள்ளே மங்களகரமாக மஞ்சள்னு அந்த காலத்தில் குருவுக்கு வச்சுருக்காங்க. கேட்க நிறைய எல்லா விஷயமே எல்லாமே ரகசியமாக இருக்குதுங்க. ரைட், ரொம்ப சந்தோஷம். அப்போ இந்த 8வது மாதம் ஒரு ஆயில் ஹோமம் பண்ணுறது, வயிற்றில் வளர குழந்தை நல்லா இருக்கணும்னு ஒரு கோயிலில் போய் ஒரு ஆயுஷ் ஹோமம் பண்ணுறது, ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் பிரசவம் ஆகும்போது யாருக்கு உயிர் சேதம் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆயுள் ஸ்தானத்துக்காக பலப்படுத்துறதுக்காக சாகாத வரம் பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, வாழ்ந்தவங்க பெரியவங்க கிட்ட வந்து நல்லா நீண்ட காலம் வாழ்ந்து பொழைச்சவங்ககிட்ட காலத்தொட்டு ஆசீர்வாதம் வாங்கிறது, இப்படி எல்லாம் பண்ணும்போது இந்த தாய்க்கும் ஆயுள் நீடிக்கும், பிறக்கும் குழந்தைக்கு ஆயுள் நீடிக்கும். ஓகே. இப்போ ஐயப்பனை வழிபடுறதுக்கு ஏதாவது பர்டிகுலராக இந்த கிழமையில் வழிபடணும் அப்படி ஏதாச்சும் இருக்கா ஐயா? இருக்குதுங்கம்மா. அதாவது வந்து சனிக்கிழமை அன்னைக்கு ஐயப்பனுக்கு உகந்த நாள். அதனால சனிக்கிழமை அன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு கர்ப்பிணி பெண்ணு 8 மாதம் இருக்கும்போது போய் குழந்தைக்கும் ஜாதகத்தில் பிறக்க 2 அர்ச்சனை சீட்டு வாங்கணும். கோயிலுக்கு போனீங்கன்னா தாய்க்கு ஒரு அர்ச்சனை சீட்டு, பிறந்தொன்னையுமே ஆணாக இருந்தால் ஒரு பேர் மனசில் வச்சுருப்பீங்க, பெண்ணாக இருந்தாலும் ஒரு பொதுவாக ஒரு பேர் வச்சுருப்பீங்க. அதனால் பிறக்கும் குழந்தை வந்து இந்த வம்சத்துக்கு இந்த குழந்தை பிறக்குதுன்னு வாரிசு அர்ச்சனைன்னு ஒன்று பண்ணுங்களேன். எப்படி? வாரிசு அர்ச்சனை. இது நல்லா இருக்கு இல்லைங்களா? பிறக்கிற குழந்தை அந்த வீட்டுக்கு வாரிசு, பிறக்கும் குழந்தை வாரிசு அர்ச்சனைன்னு சொல்லுங்கள். வயிற்றில் வளர்கிற வாரிசுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு சொல்லுங்கள்.
குழந்தையும் தெய்வம் ஒன்று தானே, பிறக்கும் குழந்தை போய் தெய்வத்துக்கிட்ட கருவறை சொன்னாலே நல்லாயிருக்கும். ஆனா எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு ஐயா. இப்ப நம்ம கோயிலுக்கு போகும்போது ஒரு வயசு முடிகிற வரைக்கும் குழந்தை பேர்ல அர்ச்சனை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அப்ப வயித்துல இருக்கக்கூடிய குழந்தைக்கு அர்ச்சனை பண்றங்கிறது எப்படி ஐயா? இப்போ நீங்கள் பிறக்காதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் குழந்தைன்னு சொல்கிறீங்க. வயிற்றில் இருக்கும்போதே இவ்வளவும் கோயிலில் போய் தானே செய்கிறீங்க. அப்போ அர்ச்சனை நடந்துத்தானே இருக்குது. உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை, அதானே? அதனால் இதெல்லாம் எதுக்காக? ஆன்மீகத்தை வயிற்றில் வளர்ந்து இந்த உலகத்துக்கு மக்களுக்கு சரியாக போய் இந்த உலகத்துக்கு ஒரு புண்ணிய குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காகத்தானே இவ்வளவு வேலைகள். ஸோ அடுத்து நிறை மாத கர்ப்பிணியா 9வது மாசத்துக்கு என்ன பண்ணணும்? 9வது மாதம் நம்ம சொல்லிடலாம். 8வது மாதம் வரைக்கும் நீங்கள் வந்துட்டீங்க, அப்படியே ஒரு 9வது மாதம் வருது. இந்த 9வது மாதம் என்ன வருதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் எத்தனை கிரகம்னு உங்களுக்கு தெரியுங்களா? 9 கிரகங்க. இந்த 9 கிரகங்களும் நம்மளுடைய குழந்தையோட வயிற்றுக்கு, நம்ம தாயோட கர்ப்பத்துக்கு மேலே இருந்து வானசாஸ்திரத்தில் இருந்து அந்த ஒளிகள் வந்து நம்ம மேலே படுறது, 9 கிரகத்தினுடைய ஒளி படுறதுனால உங்களுடைய வீட்டு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு 9 நவகிரகத்துக்கு 9 அபிஷேகம் பண்ணி, சாமிக்கு தேங்காய் வளம் மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி நீங்கள் சாமி கும்பிட்டு 9 நவகிரகத்தினுடைய சோஸ்திரங்கள் தெரிஞ்சால் சொல்லிவிட்டு நீங்கள் 9 நவகிரகத்தையும் நீங்கள் 9 முறை சுற்றி சாமி கும்பிட்டாலே வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு அந்த 9 கிரகங்களும் ராசி கட்டத்தில் இறைவனுடைய படைப்பால் எந்தெந்த ராசியில் எந்தெந்த கிரகத்தை யோகமாக அடைச்சி இந்த ஜாதகத்தை உருவாக்கலான்னு படைச்ச இறைவனுக்கு தெரியும். அப்போ 270 நாள் அந்த ஜாதகத்தில் வந்துட்டாலே அந்த 9 நவகிரகத்துக்கு அபிஷேகம் செய்து 9 மந்திரங்களை சொல்லி பூஜை பண்ணி சாமி கும்பிடலாம். இல்லை என்னால் கோயிலுக்கு 9வது மாதத்தில் கோயிலுக்கு வெளியில் போக முடியாதுங்க அப்படின்னா 9 நவகிரகத்தை நீங்கள் வீட்டிலையே பாராயணம் பண்ணி நீங்கள் வீட்டிலையே 9 விளக்கு தெய்வம் போட்டு 9வது மாதத்தில் நீங்கள் 9 முறை நீங்கள் வீட்டிலையே ஒரு தாம்பூல தட்டில் 9 விளக்கு ஏற்றி நீங்கள் அந்த விளக்கவே நீங்கள் 9 முறை சுற்றினாலே 9 நவகிரகத்தை சுற்றினதுக்கு சமம். மண் விளக்கு. ஆமாங்க. மேலே இருந்து வரக்கூடிய ஒளியும் ஜோதி தான். பூமியிலிருந்து நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுற ஒளியும் ஜோதி தான். அதனால் அந்த ஒளியை சுற்றினாலே வள்ளலார் வந்து அந்த காலத்தில் அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணை அவர் விளக்கு போட்டாரா இல்லைங்களா? ஓகே. இப்போ வந்து கோயிலுக்கு போகிறவங்க இப்போ 9 வகையான அபிஷேகம்னு சொன்னீங்கல்ல, என்னென்ன அபிஷேகம்னு சொல்ல முடியும்? பால், பன்னீர், தேன், இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம், பொங்கல், நெய்வேத்தி எல்லாமே 9 வந்துருச்சு இல்லைங்களா? இது எல்லாமே ஒரு நாள் செய்தால் போகுது. சாமிக்கு பால் முக்கியம், பன்னீர், தேன், இளநீ, மஞ்சள் நீர், திருமஞ்சனம், அபிஷேகம், பொங்கல், சாமிக்கு ஏதோ ஒரு நெய்வேத்தியம் எல்லாம் வைக்கும்போது 9 வந்துருச்சு இல்லைங்களா? இதெல்லாம் வச்சு மனசார சாமிக்கு நீங்கள் எல்லாம் வாங்கி கொடுத்தா அந்த கோவிலுக்கு இருக்கக்கூடிய அர்ச்சகரே வந்து 9 அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தமே உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. நீங்களும் குடிச்சிட்டு உங்கள் குழந்தைக்கும் கொடுத்துட்டு 9 முறை சுற்றி விளக்கேற்றி சாமி கும்பிட்டு வந்தால் 9 நவகிரகத்துடைய ஆசீர்வாதத்தோடு அந்த குழந்தை வீட்டுக்கு வரும் அல்லவா? கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து சொல்லும்போது நவகிரகம் சுத்த சொன்னீங்கல்ல, இப்போ இந்த கேள்வி இந்த நேரத்தில் கேட்டால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து 7 வாட்டி சுற்றிட்டு 2 வாட்டி வந்து ராகு கேதுக்கு நான் வந்து எதிர் திசையில் சுற்றுறேன் அப்படின்னு சுற்றுறாங்க. ஸோ அதுக்கு சரியான முறையில் வழிபடுறது. ஆதி காலத்தில் முன்னோர்கள் எல்லாருமே இந்த பூமி வலது பக்கம் சுற்றுறதுனால அதுக்காக தனியார் இரட்டை தன்மையை எடுத்துக்கல. அந்த காலத்தில் 9 கிரகங்களுமே வலமுறமாகவே அவங்க எல்லாமே சுற்றி வந்தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இடமுறமாக சுற்றுறதுக்கு காரணம் 9 கிரகத்துக்கு ஜாதக கட்டத்தில் சொந்த வீடு இருக்குது. ராகு கேதுக்கு சொந்த வீடு இல்லாதனால அதை ஆதி காலத்திலேயே வலமுறமாகவே சுற்றிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ராகு கேது நிழல் கிரகம், அது சாயா கிரகம் வானசாஸ்திரத்தில் இருக்குது. அதனால் 9 முறை வலமுறை, குழப்பமே வேண்டியதில்லைங்க. இடதுபுறம்னா சுத்த தேவையில்லை. ஆமாம், 9 முறை அது வந்து நம்ம சுற்றி நம்ம சாமி கும்பிடலாம். நீங்கள் காலையில் நீங்கள் எந்த கையில் சாப்பிடுவீங்க? அப்போ இந்த வலது கையில் தான் சாப்பிடுவீங்க. அப்போ இந்த வலம்புறம் தானே எல்லாமே இருக்குது. நீங்கள் ஒரு பொண்ணு கட்டிட்டு போய் இன்னொரு வீட்டுக்கு போனால் எந்த கால் எடுத்து வைக்க சொல்கிறாங்க? வலது கால். ஏன்னா பூமி வலது பக்கம் சுற்றுறதுனால எல்லாமே நம்ம பூமியோட ஒத்து போகணுங்கிறதுக்காக வலப்புறமா ஏமாந்து பூமி இடது பக்கம் சுற்றுனா இங்கே யாராவது இருக்க முடியுங்களா? முடியாது. கரெக்டு தானே? அதனால ஆதி காலத்திலேயே எல்லாமே வலமுறமாகவே சுற்றி வந்தாங்க. சில வக்கர கிரகங்களுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் வந்து அதை சொல்லி வச்சதுனால சிலது பேர் செய்கிறாங்க. அது நம்ம அவங்கள வந்து நம்ம எதுவும் சொல்ல போகிறதில்ல. அது அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு சுற்றுவாங்க. அது நம்மள இந்த உலகத்தில் 9 கிரகத்தை 9 முறை சுற்றி சாமிக்கு தேங்காய் வளம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி கும்பிட்டாலே போதும். வலப்புறம் சுற்றுறது தான் உத்தமம். இப்போ வந்து குழந்தை இப்போ 9 மாதம் ஆயாச்சு, இப்போ எல்லாமே முடிஞ்சு இப்போ வந்து இன்னும் கொஞ்ச நாளில் குழந்தையே வந்து பிறந்துட போகுது. ஸோ அந்த 10வது மாதத்தில் பரிகாரங்கள் ஏதாவது இன்னுமே இருக்கா சார்? ஆமாம், நீங்கள் 10வது மாதத்தில் வந்து நீங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறீங்க இந்த குழந்தை 10வது மாதம் வெளியில் வரணும். ஏன்னா 9ல் பிறக்கிறவங்களும் இருக்குது. அதுதான் 9 கிரகத்தை
ஏன் அந்த 9வது மாதத்துலேயே பையன் பிறந்துருது, 10ன்னா புள்ள பிறக்குது, வயிறு பெருசாக இருக்குனால ஆதி காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா? அதனால தான் நவகிரகத்தை கும்பிட்டாங்கன்னா 9வது மாதம் பிறக்கிற குழந்தைக்கு ஜாதகத்தை கணிச்சு 9 நவகிரகத்தை அடைச்சிடலாமல்ல. அதுக்காகத்தான் 9 நவகிரகத்தை போய் கும்பிடுங்கன்னு இந்த புத்தகத்திலே நான் எழுதியிருக்கேன். ஆதிகால பரிகாரம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் 1736 பரிகாரம் கொடுத்துருக்கேன். அது மக்களுக்கு உலகத்துக்கு கொடுத்துருக்கேன். அதெல்லாம் நீங்கள் அதில் வாங்கி பார்த்துக்கலாம். அப்போ இந்த 10வது மாதம் வந்து ஒரு குழந்தைக்கு தயாராகிருச்சு இல்லைங்களா? நல்லா வயிற்றுக்குள்ளே நிறைய சூரிய ஒளியிலிருந்து எடுத்து அந்த குழந்தை 10 மாதம் ஒரு நாளும் என்னுடைய பெற்ற தாய் என்னென்ன செஞ்சதுன்னு பிறக்கும் குழந்தைக்கு தெரியும். கரெக்டுங்களா? இந்த 10வது மாதத்தில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா 10வது மாதம் கிருஷ்ணர் கோயிலுக்கு போய் சாமிக்கு தேங்காய் பழ மாலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டா பிறக்கும் குழந்தை கிருஷ்ணராகவே பிறக்குமா. அதுதானே குழந்தை. அந்த கிருஷ்ணர் தானே தசாவதாரத்தில் வந்து 10. அதனால் 10வது மாதம் கிருஷ்ணர் தான் இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் எடுத்து காட்டினவர் இல்லைங்களா? நான் கூட ரொம்ப குறும்பு பண்ணுவார், அதனால கிருஷ்ணர் சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். 10வது அவதாரம்னால 10வது 10வது அவதாரமாக வர்றாரு. விஷ்ணு தானே அவர். அந்த கிருஷ்ணர் தானே 10வது அவதாரம். இந்த உலகத்தை ஆளக்கூடிய சக்தி. ராமாயணம் மகாபாரதம் பிறந்த காலத்திலே கிருஷ்ணருக்கு தான் முக்கியம். அவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தார். ரோகிணி நட்சத்திரம் எத்தனை சந்திரன் திசையில் பிறப்பார். சந்திரன் திசை எத்தனை வருஷம்? 10 மாதம். அதனால 10வது மாதம் கிருஷ்ணர். எப்படி? எல்லாத்துக்குமே சின்ன சின்ன கனெக்ஷன் இல்லை, பெரிய கனெக்ஷன், பெரிய மர்மமே. இதெல்லாம் ஜோதிடத்துக்குள்ள தான் அந்த ரகசியம் இருக்குதுங்க. காலச்சக்கரத்துக்கு ஏன் உங்களுக்கு அந்த 10வது மாதம் கிருஷ்ணர் கோயில் போங்கன்னு சொன்னேன்னா, இந்த சந்திரன் திசையில் பாருங்கள், தாயுடைய திசை 10 மாதம். தாயோட மடியில் அந்த குழந்தை வந்துருச்சுனாலே அந்த பெண்மணிக்கு தாயிங்கிற பட்டம் இந்த உலகத்துக்கு கிடைச்சது காரணமே அந்த பிறந்த புண்ணிய குழந்தையினால தான் இல்லைங்களா? அதுக்கப்புறம் அவங்க வந்து வம்சத்தை ஆள்றதுக்கு அந்த வீட்டில் போய் குழந்தை இல்லைன்னு சொல்லி, நீ குழந்தை இல்லாதவங்கன்னு ஒரு கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க, நீ எதுக்குமே உதவாதவங்கன்னு கெட்ட பேர் வாங்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் காரணமே அந்த வீட்டு வம்சத்தை போய் இந்த அம்மா சுமக்கிறாங்கன்னா, அப்போ இவங்க அந்த வீட்டில் போய் குத்துவிளக்கு ஏற்றி அவங்க வாழ்ந்த பெருமையும் அவங்க இத்தனை நாள் தவம் இருந்ததுக்கும் அந்த குழந்தை பூர்வீகத்தில் போய் எல்லா குழந்தை பிறந்த உடனே அந்த வீட்டில் வீடு வாங்குவாங்க. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும், சுபங்கள் நடக்குங்க. ஏன்னா இவங்க தவமாக வயிற்றுக்குள்ளே ஒரு சிவலிங்கத்தவே வளர்த்தி வெளியெடுத்து சிவபெருமான் மாதிரி கொடுத்துருக்கீங்க இல்லையா? அந்த தாய்க்கு தான் நீங்கள் நன்றி சொல்லணும் இல்லைங்களா? தாய் என்ற ஒரு தெய்வம் வீட்டோட இருக்குது, நீ தனித்தனியாக கோயில் குளம் அலைவதவும் எதற்கு? அம்மாவின் பாதத்தில் கற்பூரம் கொளுத்து உன் ஆனந்த கண்ணீரில் அபிஷேகம் நடத்துன்னு அந்த குழந்தை பிறந்து ஒரு நாள் தாய்க்கு பாத பூஜை பண்ணுறதே அவரோட கல்யாணத்தில் தான். சூப்பராக சொன்னீங்க சார். எப்படி? இப்படியெல்லாம் வந்து 10 மாதம் ஒரு பெண்ணாக பிறந்து இந்த பரிகார ஆதிகால பரிகாரங்களை எல்லாம் கடைப்பிடிச்சி உண்மையாலுமே அவங்க வாழ்க்கையில் இதை செஞ்சாங்கன்னா அந்த ஜாதகத்தை கணிச்சு பாருங்கள், எந்த தோஷம் இல்லாமல் 2 வம்சத்துக்குமே அந்த குழந்தை புண்ணிய குழந்தையாக இருந்து இந்த உலக மக்களுக்கு ஏதாவது ஒன்று சாதனை பண்ணணும், ஒரு விஞ்ஞானி ஆகணும், இந்த உலகத்தில் நம்மளால் வந்து 1000 பேர் 1000 குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக 10 மாதம் பெற்றதாய் விரதம் இருந்து இதை செஞ்சால் நம்ம ஊரில் பல ஞானிகளும் பல விஞ்ஞானிகளும் பிறப்பாங்களா இல்லையா? ஐயா, 7வது மாதத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் சொன்னீங்க இன்னும் 3 மாதம் தான் இருக்குது, அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரகசியம் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னீங்க. 10 மாதம் முடிஞ்சிச்சு, இப்போ அந்த ரகசியம் கேட்கலாமா சார்? கண்டிப்பாங்கம்மா. நீங்கள் கேட்டதுனால இது எதற்காக இந்த குழந்தை 10 மாதம் இப்படி ஒரு பெற்ற தாய் அந்த குழந்தையை வளர்த்துச்சுன்னா, முதல் தாய் தந்தைக்கு பிரிவினை எப்போதுமே வராதுங்க. இந்த உலகத்தில் டைவர்ஸ் நிறைய வருது இல்லைங்களா? நிறைய விவாகரத்து வருது. ஆனால் இப்படி ஒரு குழந்தை பிறந்தா அவங்க அப்பாவை விட்டு தராத ஒரு குழந்தையாகவும், அம்மாவை விட்டு தராத குழந்தையாகவும், என் தாத்தா பாட்டி விட்டு தராத குழந்தையாகவும், அவங்க தாய் மாமனை விட்டு தராத குழந்தையாகவும், இந்த பக்கத்தில் சித்தப்பா பெரியப்பா பங்காளி எல்லாத்தையும் எடுத்து ஒரு வம்சமாக எடுத்து அந்த குழந்தை தான் அந்த ஊர் அந்த வீட்டை கட்டி ஆளு. கண்டிப்பாக ஆதிகால பரிகாரங்கிறது லேசானப்பட்ட விஷயம் இல்லை, ஆனால் அது வந்து மக்களுக்கு இவ்வளோ அழகாக புரிகிற மாதிரியான யாரும் அதை உட்காந்து நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாது இப்போ இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இந்த வாழ்வியலில். ஸோ நீங்கள் உங்களை மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி சொல்லும்போது மக்கள் இன்னும் அதை பயன்படுத்தியிருப்பாங்க, அதுவும் நம்ம சேனல் வழியாக போகும்போது கண்டிப்பாக அதை இன்னுமே பயன்படுத்தியிருப்பாங்க அப்படிங்கிறத ரொம்ப நம்புறேன். ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றிம்மா. வணக்கங்கம்மா.